Hi friends, welcome to Krishna Constructions. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளகோவில் சைட்டில் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் டு ஃப்ரேம்ட் ஸ்ட்ரக்சர் கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். இது அடுத்த பார்ட்டு தான் நம்ம இப்போது அப்லோடு பண்ண போகிறோம். இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டைல் ஒர்க் ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 39/11. இது வந்து மெயின் டோர் டீக்வுட்டில் தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே டீக்வுட்டில் தான் பண்ணியிருக்கோம். டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். மெயின் டோரோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 4 feet. இந்த 3.25 அடி வந்து பார்த்திங்கன்னா டோரோட இன்னர் சைஸ் வந்துடும். இது வந்து ஹால் வித் ஹை சீலிங் ரூஃப் பண்ணியிருக்கோம். ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22/16. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்டெப்ஸு இப்போ வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் ஹூக் இருக்குது பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்லாபு. ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ சிமெண்ட் அடிக்க வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம். இது வந்து கீழே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x16. விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய விண்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே தான் இருக்குது. அது எந்த சேஞ்சஸும் பண்ணல. தட்டி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இது ஆல்ரெடி இருந்த அட்டாச்சு பாத்ரூம் தான். டைல் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற டைல், இந்த 4x2 டைல் வந்து நம்ம வந்து லே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இது வந்து டைனிங். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x16. இதிலிருந்து வெளியே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பிளாஸ்டிங் பண்ணியிருக்க அந்த டைலுக்கு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ண ரூஃபு. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்குறப்ப சொல்லியிருக்கேன். இந்த பழைய ஸ்லாபை வந்து ஜாயின் பண்ணது அப்படிங்கிறது வீடியோ இருக்கும். ஆல்ரெடி பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு லுக்குக்காக வந்து இன்டீரியரில் பண்ணியிருக்கோம். சிமெண்ட் லே பண்ணியிருக்கோம். இது ஸ்டீல் ஸ்டெப்ஸு. இது வந்து நம்ம ஸ்டீலில் ஃபேப்ரிகேஷன் பண்ணிவிட்டு 8 mm ராடை வச்சு நம்ம வெல்டிங் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறமேட்டு ப்ளைவுட் சட்டரிங் அடிச்சுட்டு நம்ம வித் அந்த ஆங்கிளோட ஹைட்டுக்கு வந்து காங்க்ரீட் போட்டுருவாங்க. வித் 1.5 inch திக்னஸ்க்கு காங்க்ரீட் போட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன வேணுமோ நம்ம லே பண்ணிக்கலாம். இதோட டாப் வியூ பார்த்திங்கனாலே தெரியும். நீட்டாக 6 inch ஹைட்னால் பக்காவாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா டைல் லே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சிப்ஸ் வச்சு காங்க்ரீட் போட்டிருக்காங்க. சின்ன ஜல்லி வச்சு. அது போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ளோர் வந்து லெவல் ஆகும். லெவல் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பேஸ்ட் போட்டு டைல் லே பண்ணோம்னா பக்காவாக பிடிக்கும். நம்ம காங்க்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண முடியாது. அவ்வளோ எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காங்க்ரீட் போடுறப்ப சீக்கிரமாக பண்ணிடுவோம் ஸ்பீடாக. அதனால் பண்ண முடியாது. இது மேலே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் வித்து ட்ரெஸ்ஸிங் அட்டாச்சு பாத்ரூம். இப்போ நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக காங்க்ரீட் போட்டுருக்கறனால நம்ம வந்து அதில் போக முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன். இது வந்து ஃபோர்த்து பெட்ரூம். இது 4th பெட்ரூம். இதோட சைஸும் 10x16 தான். இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இதோட டைலும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். வால் டைல் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு பால்கனி, ஒரு 11x13 சைஸில் வெளியில். இது வந்து டெரஸ் தான். பேலன்ஸ் இருக்கிற ஏரியா டெரஸு. இப்போ அந்த 4th பெட்ரூம்லேருந்து நம்ம வந்து வெளியில் பால்கனிக்கு வர மாதிரி நம்ம வந்து ஒரு டோர் ஓப்பன் கொடுத்துருக்கோம். அது கிளாஸ் டோர் ஓப்பன் மாதிரி வருது. அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது ஹாலில் இருந்தும் டெரஸ்க்கு போகிற மாதிரி ஒரு டோர் ஓப்பன் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த டோர் ஓப்பன். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து ஸ்டீல் ஸ்டெப்ஸு மேலே டெரஸ் போகிறக்காக, மொட்டை மாடிக்கு போகிறக்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட்டு வந்து MS ஸ்டீலில் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டரை வந்து உள்ள டுவர்ட்ஸ் இன்சைடு வந்து வர்றதுக்காக நம்ம ஸ்லோப் கொடுத்து பண்ணியாச்சு. எல்லா கார்னருமே ஸ்லோப் கொடுத்தாச்சு. நம்ம சிட் அவுட் மட்டும் வந்து டவுன் பண்ணியிருக்கோம். கீழே டவுன் பண்ணி போட்டிருக்கோம்.
இது வந்து ஓடிஎஸ் ஏரியா, அந்த பெட்ரூம்குள்ளே ஓடிஎஸ் ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஜஸ்ட்டு இன்னும் சுருக்கி போட்டு ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குது. இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் டு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டீட்டெயில் கீழே கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக வரும், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.